90 காலகட்டங்களில் ரஜினி சார், கமலஹாசன் அவர்கள் எந்த அளவிற்கு கொடிகட்டி பறந்தார்களோ, அதே அளவிற்கு நவரச நாயகன் கார்த்திக் அவர்களுமே ஒரு மிகப்பெரிய உச்சம் தொட்ட நடிகராக இருந்தார். தற்போது அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா வருட கணக்கில் ஓடிய சம்பவம் எல்லாம் அரங்கேறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவருக்குன்னு அப்போது பல பெண்கள் ரசிகையாக இருந்திருக்காங்க. அப்போதுள்ள தற்போது வரைக்குமே இருந்துட்டு இருக்காங்க. நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் தன்னுடைய உடல்நிலை சற்று மோசமானதால ஒரு சில ஆண்டுகள் சினிமா படம் நடிக்காமல் இருந்தார். அது மட்டுமல்லாமல் மருத்துவருடைய அறிவுறுத்தலின்படி அவர் ஓய்வெடுத்துக் கொண்டு இருந்தாரு. பின்னர் ஒரு சில சின்ன சின்ன படங்கள் ஒர்க் பண்ணாரு. திடீரென பாத்தீங்கன்னா அநேகன் திரைப்படத்துல வில்லனாக தோன்றி ஒரு தரமான கம்பேக் கொடுத்தாரு. ஆகையால பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து பல படங்கள்ல தொடர்ச்சியாக நடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மீண்டுமே அவருடைய உடல்நிலை சற்று மோசமானதால படங்கள் நடிப்பதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. சமீபத்தில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஒரு சில கட்சிகளுக்காக பிரச்சார கூட்டத்தில் பாட்டு பாடி அசத்தியிருந்தார். இதனடுத்து பாத்தீங்கன்னா மீண்டுமே அவருடைய உடல்நிலை மோசமாகி தற்போது உடல்நலம் தேறி வந்திருக்காரு. தேறியது மட்டுமல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றியுமே தெரிவிச்சிருக்காரு. இவருடைய உடல்நலம் சற்று மோசமான பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சில மருத்துவர்களை பரிந்துரையுமே பண்ணிருக்காராம். அது மட்டுமல்லாமல் அவ்வப்போது போன் போட்டு உடல்நலம் விசாரித்துக் கொண்டிருக்காரு. ஆகையால சூப்பர் ஸ்டாருக்கு தான் நன்றி கடன் பட்டுள்ளதாக பேசியிருக்காரு. இந்த தகவல் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.